அதற்காக வேண்டி வைத்துக் கொள்கிறீர்கள். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்துக் கொள்கிறாரோ இந்த நாளும் வந்தால் எப்படி நல்ல முறையில் தெரிந்து கொள்ளுங்கள். மன் அஹப்பலில்லாஹ் வ அபகதலில்லாஹ் வ அஅதாலில்லாஹ் வ மனஅலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்பி, அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்துக் கொள்கிறாரோ ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவரது ஈமான் பூர்த்தியாகி விட்டது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் 5 நேரம் தொழுகிறாரோ, யார் நோன்பு வைக்கிறாரோ, யார் ஜக்காத்து கொடுக்கிறாரோ, யார் ஹஜ் செய்கிறாரோ அவரது ஈமான் பூர்த்தியாகி விடும் என்று நம் எதிர்பார்க்கின்ற இடத்தில் இபாதத்துக்களை பற்றி எதுவுமே பேசாமல் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்பி, அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்துக் கொள்கிறாரோ ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் ஈமானியை பூர்த்தியாக்கி கொள்கிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் இது நடந்தால் இபாதத்துக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அவரது வாழ்க்கையில் கலந்து விடும் என சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயத்தை ஏன் ஈமானோடு அதை சொன்னார்கள்? மஹப்பத்தை ஈமானோடு சொன்ன. குர்ஆன் சொல்றது எப்படி? இன் குன்தும் துமினூன பில்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் விரும்பக்கூடியவர்களாக இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் பின்பற்றுங்கள். மஹப்பத் இருந்தால் பின்பற்றுதல் ஏற்படும், ஈமான் இருந்தால் மஹப்பத் ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நாம் இறைவனது செயல்பாடுகளையும் இறைவனுக்கும் எமக்கும் இடையிலான தொடர்பையும் விளங்கி இருக்கிறோமா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தில் கடுமையாக இருப்பார்கள். அவ்வளவுக்கு அவர்கள் உள்ளத்தில் அளவுக்கு அதிகமான நேசம் இருக்கும் என்றார்கள். இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான், 3 விஷயங்கள்